ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் என்னத்தை பேசுகிறது அப்படி தான் இருக்குது எனக்கு உண்மையை சொல்லணும்னா. ஸோ பார்த்திங்கன்னா பாட்டியும் சித்தியும் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. ஸோ திருப்பி ஒரே ட்ராக்கே கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்படியே கொண்டு போனாங்கன்னா உண்மையிலே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் வெறுத்துருவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெனிலா எப்போ என் கார்டு போடுவீங்க? ஸோ ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க. வெனிலா கேரக்டர் இருக்கும்போது எப்படா ஆகும் வீக்காக ரீயூனியன் ஆகும், ப்ரெக்னென்சி ட்ராக் ரிவியல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காத்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வச்சாங்க பாருங்கள் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இருக்குங்க. இதுக்கு வெனிலா போயிருந்தா என்ன, போகாமல் இருந்தான் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு பசாட்டுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. போயிட்டு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பாட்டியும் சித்தியும் நம்ம வீக்காக்கே ஒரு ஆப்போசிட்டாக காமிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி எபிசோட் பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ காவேரி அழைச்சிட்டு போகிறோம், சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிக்கணும், அதுவும் அது பார்த்திங்கன்னா கோர்ட்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ பதட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுபிடிக்கல, கண்டிப்பாக நீங்கள் காவேரியை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுட்டே இருக்காரு. பட் அதுக்கு பார்த்திங்கன்னா பாட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு எனக்காக எப்பவுமே கோயிலுக்கு போவீங்க, இந்த தடவை எனக்காக போங்க பாட்டி, இது வரைக்கும் அவங்க உனக்காக போனாங்க, இப்போ உனக்கு ஆப்பிக்கிறதுக்காக போகிறாங்க விஜய், அது கூட தெரியாமல் நீயே வாலண்டியராக ரெக்வஸ்ட் பண்ணி போக சொல்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க கோயிலில் போயிட்டு காவேரியை வர சொல்லி காவேரிட்ட பார்த்தீங்கன்னா காவேரி அப்பயும் இவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் பாட்டி காலை வாங்குற மாதிரி இல்லை, நீ மட்டும் அங்கே இதெல்லாம் மீறி நீ அங்கே வந்தீங்கன்னா திருப்பி என்னோட சாவுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்படியே மாற்றி பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருங்க, கடுப்பாக வருது. அந்த பக்கம் அப்படியே இப்போ தான் சாரதாம மனசு மாதிரி வீக்காவை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இருங்க அவசரப்படுறீங்க, உங்கள் முடிவை நான் மாற்றுறதுக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சித்தி என்ட்ரி கொடுத்து அந்த மொத்த பிளானையும் சொதப்பிட்டாங்க. இனிமேல் விஜய் காவேரி சேரக்கூடாது, ராகினிக்குமே நாங்கள் வழி கட்ட போகிறோம், அவங்க இது எப்படி முடிவெடுத்து நீங்கள் பிரிச்சிங்களோ அந்த முடிவில் இருந்துங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, என்னோட பையன் நல்லா வாழணும், ஸோ அவங்க குழந்தை குட்டியோட வாழணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க குழந்தை குட்டியோடாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது புரியாமல் நீங்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்தோன்னா அந்த பக்கம் தாத்தாவும் விஜயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பக்கம் நல்லா தான் இருக்குது. பட் இதில் நம்ம தாத்தா பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மெல் பண்ணியிருக்காரு. இப்போ உனக்கு காவேரிங்க வரது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு பிடிக்கல, அவள் திருப்பி விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையாச்சு திருப்பி நீங்கள் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டு போகிறாங்க. அப்படியே போகுது. அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு மண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வீட்டில் கூப்பிட்றாரு. வழக்கம் போல் சாரதாமா இப்போ தான் கொஞ்சம் மாறி இருந்தாங்க. அவங்க மாறின மனசுலேயும் மண்ணள்ளி போட்ட மாதிரி இதுக்கப்புறம் விஜயும் காவேரி சேர முடியாது, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கம் பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ இப்போ நான் உண்மை, அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி சொல்கிறதுக்காக வராரு. பட் அந்த இடத்துல நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா உருட்டு மிரட்டி ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம தனியாக முடிஞ்சால் டிஸ்கஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு உண்மையிலே ரொம்ப பேடுங்க, முடியலைங்க, கட்டுப்பாக போயிட்டுருக்குங்க. உண்மையிலே சொல்லணும்னா சரி வேறு வழியே இல்லையே, நம்ம வீக்காக சப்போர்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டும் தான் நான் எபிசோட் பார்த்துட்ருக்கேன். உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்களும் அதே ஒரு மோட்டிவேட்டில் பாருங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வரும் நம்பிக்கையோடு இந்த வீடியோலேருந்து வெளியே போயிடுறேன்.